தாவேக்கா ஜெயிச்சு பதவிக்கு வர முடியுமா அப்படின்னு பல பேர் நேசையர்ஸ் அப்படின்வாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் வந்து உலகமே பார்த்து என்ன சொல்லிச்சு, 10% வரும், 20% வரும், 5 சீட் வந்தால் பெருசு, 25 சீட் வந்தால் மிக பெருசு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆளுமையாக வந்து நிற்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. அப்போது எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க தானே தாவேக்கா விஜய் சார் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க, நான் வந்து டெலிவரி பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அதே மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அவர் ட்ரை பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து நம்ம ராஜ்மோகன் அவர்கிட்ட எதிர்பார்ப்போமே. நீங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் வந்துட்டார், அவர் தான் மினிஸ்டராக வந்துட்டார். நல்ல விஷயத்தை எதிர்பாருங்களேன்னு சொல்கிறேன். ஓகே, குறையெல்லாம் சொல்ல வேணாம், எதிர்பாருங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அவர் சிஎம்ஏ என்ன சொல்லியிருக்காரு, இப்போ நாங்கள் நேற்று அவரை சந்தித்தோம். சிஎம்ஐ சந்தித்து நாங்கள் அசோசியேஷனாக 2 அசோசியேஷனும் போயிருந்தோம், ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன். 2 பேருமே சிஎம் பார்க்கும்போது ரொம்ப அன்பாக கனிவாக ரொம்ப பண்பாக என்கிட்டலாம் பேசினார். அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த தொட்டு எங்கள் பேரில் ஒரு உண்மையான அன்பை காமிச்சார். அவர் வந்து ஒரு ஃபேக்காக ஏதோ இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டானுங்கடாடி, இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டிமாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிலாம் பார்க்கல. அவர் அன்பாக பணிவாக நம்மக்கிட்ட பேசினார். ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க, தனித்தனி ஃபோட்டோலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து பரவாயில்ல வாங்க அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உட்காருங்க பேசலாம், உட்காருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சார்.